வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ராசி பலன்களில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி தான் துலாம். பஞ்சபூதங்களில் காற்று தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே நல்ல குணங்களையும் எல்லார்கிட்டையும் பணிவாட நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கக்கூடியவங்க. எந்த சூழ்நிலையுமே நீங்கள் எடுக்கிற முடிவை மாற்றிக்க மாட்டீங்க. எந்த ஒரு செயலுமே வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழக்கக்கூடியவங்க. எல்லார்கிட்டையுமே அக்கறை காட்ட முடியும்னா அது இந்த துளாராசிக்காரங்களால தான் முடியும். துளாராசிக்காரங்க பொதுவாகவே எப்போதும் யார்கிட்டையுமே நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனால் நம்பிக்கைக்குரிய ஆள் கிடைச்சிட்டா அவங்களுக்காக எது வேணும்னு செய்ய துணிஞ்சவங்க. துளாராசிக்காரங்க வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிஞ்சவங்க. பல நல்ல குணங்கள் கொண்டிருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். துளாராசியில் பிறந்தவங்க மனிதர்கிட்ட மட்டும் இல்லை எல்லா உயிர்கிட்டையுமே அன்பு செலுத்தக்கூடியவங்க. துளாராசிக்காரங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கெட்டிக்காரங்க. அதே மாதிரி துளாராசி அன்பர்கள் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக அதில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் வாராயம் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களால் தொலைபேசி மூலமா நீங்கள் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்வு திருப்தி தரதாக தான் அமைஞ்சிருக்குது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். அதே மாதிரி சலுகைகளும் கிடைக்கலாம். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதங்களில் கொஞ்சம் பொறுமையோட எந்த ஒரு விஷயங்களையும் செயலாற்றுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடு வந்தாலுமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல பாருங்கள். அதே மாதிரி அவங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் செவி மடுத்து கேட்கறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் கலந்து எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு பலருடைய சிபாரிசை நாட வேண்டிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வாகனத்தில் அப்பப்போ பழுது ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை சரியான முறையில் பராமரிக்கிறது நல்லது. அதே மாதிரி பயணங்களின் போது இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மேலதிகாரிகள் உங்ககிட்ட இந்த மாதம் அனுசரணை நடந்து கொள்வாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கொஞ்சம் தாமதமாக முடியும். சக வியாபாரிகளோட கவனமாக இருக்க பாருங்கள். பங்குதாரர் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கிறது இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் கணவருடைய அன்பு ஆதரவு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து தரும். அதே மாதிரி செலவுக்கு தேவையான பணங்கிறது உங்கள் கையில் கிடைக்கும். அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கிது. ஒரு சிலருக்கு புதுசாக ஆடை ஆபரணம் இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது விடியற் காலையில் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்றும். மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சமீபத்தில் குரு பயிற்சி நடந்திருக்குது. இதனால இந்த ஜூன் மாதங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, ராசிலேயே குரு பகவான் பயணம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் துளாராசி அன்பர்கள் சிலருக்கு வாழ்க்கையை அடியோற்று மாற்றக்கூடிய அம்சம் ஏற்பட்டிருக்குது. காலச்சக்கரத்தில் 2வதாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வீடான ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறார் குரு. இதனால என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, குரு பயிற்சி நடக்கிற போதே பல ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறக்கூடிய சம்பவம் நடந்திருக்குது. அந்த வகையில் துளாராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும். இருந்தாலுமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, குடும்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவிட்டு வந்த மனஸ்தாபம் பிரச்சனை எல்லாமே குறையும். கணவன் மனைவி அந்யோன்யங்கிறது அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலை விஷயமா நீங்கள் செய்யக்கூட இடமாற்றம் அமைஞ்சிருக்குது. வேலை மாற்றமும் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் நீங்கள் மேலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வரன் தேர்வு செய்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி போக்குவரத்தில் கவனமாக இருக்கிறதும்,
சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயங்கள கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி பங்காளி வகையில் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சிக்கல் ஏற்படலாம். பண தேவைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். கையில் காசுங்கிறது கொஞ்சம் நிற்காது. பணம் செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யாருக்குமே நீங்கள் இந்த மாதம் எச்சரிக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானது வாக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்குற வாக்கு உங்களுக்கு எதிராக திரும்பிடலாம். அதே மாதிரி நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்திட்டு வாங்க. அது சில சமயங்களில் தவற முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி முடிவெடுக்கிறது நல்லது. அப்பப்போ வயிறுமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது வந்து போகும். முடிஞ்சால் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று ஒரு முறை பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி பழனிமலை கோவிலில் இருக்கக்கூடிய இடுமன் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் இந்த மாதிரி ஏற்படலாம். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக தனியாக இருக்கிறத விரும்பாதீங்க. எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி தந்தையோட வழிகாட்டுதல் அப்பப்போ சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படலாம். வாழ்வில் சின்ன பின்னடைவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. சவால்களை சந்திக்கணும்னா நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்றதும் நேர்மறையான அணுகுமுறையை நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துறது தான் நல்லது. கடவுள் வழிபாடு உங்கள் மனசுக்கு அமைதியை கொண்டு வந்து தரும். பொதுவாகவே மற்றவங்களோட பழகிறப்ப கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. இது பல சர்ச்சைகளை ஈடுபடுத்திடலாம். குடும்ப உறுப்பினர்களோட தவறான புரிந்துணர்வு ஏற்படும். இதை நீங்கள் எச்சரிக்கையாக வச்சிருக்கிறது நல்லது. அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக எடுத்துறீங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். பல காலகட்டங்களில் உங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். புனித தலங்களுக்கு போயிட்டு வரதும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத மாற்றங்கிறது இந்த மாதம் ஏற்படும். திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷங்கிறத நீடிக்கும். குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு நீங்கள் அவசியமாக கருத்தில் எடுத்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியங்கிறது அப்பப்போ நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையை புறக்கணிக்காமல் இருங்க. அதே மாதிரி தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று வர்றது நல்லது. அன்பையும் பாசத்தையும் அவங்களுக்கு வழங்குங்க. இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தம்பதிகள் இடையே ஒற்றுமையை ஏற்படும். நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் முதல் பாதியில் அதிக செலவு அப்பப்போ ஏற்படலாம். இருந்தாலும் பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப சிறப்பாக தான் இருக்குது. பொருளாதார தேவையை நிறைவேற்றிக்க நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படலாம். வாழ்க்கை துணை தந்தையோட ஆரோக்கியத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. பொருளாதார நிர்வாகம்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பூர்வீக சொத்து கூட உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் வாழ்க்கை துணை மூலயமாவோ கூட்டாளிகள் மூலமாவோ நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி லாபம் ஆதாயம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறப்ப முன்னேற்றமான சூழ்நிலை தான். பணியிடத்தில் சக பணியாளர்களோட நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற போக்கை மட்டும் தவிர்த்துடுங்க. அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடிய போக்கை தவிர்த்துடுங்க. பணியிடத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு நீங்கள் தூண்டப்படலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சக பணியாளர்கள் விட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிறந்த வழிகாட்டுதலை நீங்கள் இந்த மாதம் பெறுறது நல்லது. அதே மாதிரி சாதுரியமான பேச்சை பேசுங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் சக பணியாளருடைய பிரச்சனை ஏற்படலாம். இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தொழில் செஞ்சுட்டு வரவங்க துளாராசிக்காரங்களுக்கு தொழிலில் அதிகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. தொழிலில் சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு பகுதியாக நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பெற்றிருக்கிறீங்க. அதே மாதிரி பரிவர்த்தனை செய்கிறப்பையும் வியாபார பேச்சுவார்த்தை மூலமா பங்குதாரர்களை விட ஒரு படி உயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கு வணிகங்கிறது நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு 2வது பாதியிலிருந்து சிறப்பான பலனை பெற முடியும். ஆரோக்கியம் பார்க்கறப்ப ராசி அதிபதி சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதால முதல் பாதியில் கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடலாம். இந்த காலகட்டத்தில் மனசில் அதிகப்படியான அழுத்தம் ஏற்படலாம். நல்ல ஆரோக்கியத்துக்கு முறையான தூக்கமும் முறையான உணவு பழக்கமும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இந்த மாதம் சின்ன விபத்தோ காயமோ ஏற்படலாம். அதனால் வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருக்க பாருங்கள். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன் தான் கிடைக்க போகுது. மாணவர்களுடைய தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கோங்க. ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை மேற்கொண்டு வாங்க. அதே மாதிரி படிப்புலையும் சரி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முயற்சிலையும் அதிக கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்போ இல்லைன்னா ஒரு சின்னதாக இடமாற்றம் கூட ஏற்படலாம். இந்த மாதத்தில் 2வது பாதியில் கல்வியில் நாட்டங்கிறது அதிகரிக்கும். கூடவே கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆசிரியர் வழிகாட்டிகளோட உங்களுக்கு இணைஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. முடிஞ்ச வரைக்குமே துளாராசி அன்பர்கள் திருமண ஏற்பாடுகளை இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது.
தொழில் சார்ந்த விஷயத்துல பல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அதோட நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமா இருந்தாலுமே பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலுமே சரி மதிப்பு மிக்க பொருள் நீங்க பத்திரமா வச்சிருக்கிறது நல்லது. ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களும் நீங்க கவனம் செலுத்திட்டு வருது இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான வாழ்வு கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.